ட்ரைலர் பார்க்கும்போது தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ். நம்ம நண்பருக்கு பண்ண மாதிரி இதுல பண்ணாம இருந்தா சரி. ஹே எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்பார்க் ரியாக்ஷன்ஸ். இன்னைக்கு 1 மணிக்கு கங்குவோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சூர்யா சாரோட என்டையர் லைஃப்ல இதுதான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிம்னே சொல்லலாம். உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹைப்பா இருக்கிற ஒரு சூர்யா சாரோட ஃபிலிம்னா கங்குவான்னு சொல்லலாம். இன்னைக்கு 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அன்யூசுவல் டைமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு ட்ரெய்லர்னா ஒரு 5 மணி 6 மணி 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா அதுவும் மண்டே டைம்ல 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. புதுசா இருக்கு. ரொம்ப ஹைப்பா இருக்குன்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா இருக்கு, ஹைப்பா தான் இருக்கு. லெட்ஸ் வாட்ச். சூர்யா சாருக்கு கண்டிப்பா இந்த ஒரு மூவி, சூர்யா சாருக்கும் சரி டைரக்டர் சிவா சாருக்கும் சரி கண்டிப்பா இது ஒரு பெரிய மூவியா அமையணும், ஒரு பிக் பிரேக்கா இருக்கணும். நான் தளபதி ஃபேன்னால இன்னொருத்தவங்களோட ஹேட்டரா எப்பவுமே இருந்தது இல்ல. காம்படிஷன் வைஸ் ஓகே, ஆனா எனக்கு தளபதி பிடிக்கும்னுங்காட்டி சூர்யாவை பிடிக்காதுன்னு இல்லை. நான் எல்லா மூவிஸும் போய் பார்ப்பேன், ஆனா தளபதி மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். சூர்யா ஃபேன்ஸ் ஏதாவது பேசினாங்கன்னா கண்டிப்பா நான் பேசுவேன். ஏன்னா அவ்வளவுதான். ஆனா அதுக்குன்னு சூர்யா ஹேட்டர்ஸ்ன்னு இல்லை, எனக்கு சூர்யாவும் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க நல்ல ஒரு தமிழ் சினிமாவுக்கும் சரி சூர்யா சாருக்கு சரி ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும் இது மூலியமா. ட்ரைலர் வரப்போது இன்னும் ஜஸ்ட் இன்னொரு 5 minutes தான் இருக்கு. லெட்ஸ் வாட்ச் தி ட்ரைலர் அண்ட் ரியாக்ட். டைம் ஓடிட்டு இருக்கு. 3 2 ஹெச்டியில் வச்சிடலாம். நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம் விருந்தருந்த வாரீரோ. சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அரசிக்கு கொண்டு வா. ஹாலிவுட் ஸ்டஃப். 10 என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும். பெருமாச்சி மண்ணே உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. சரியான பிஜிஎம். அறுபத்தியன் சிரம் மண்ணுருண்டாலும் உருளும். உன் நெற்றையும் முழங்காலும் மண் தொடா மண்ணீரா. ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ். ட்ரைலர் பார்க்கும்போது தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, வேஸ்ட் அண்ணாய் நிக்கிறேன். ஆனா அந்த மீன்ஸ் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரைபிள் இதே காமிச்சிருக்காங்க. அந்த போஸ்டர் 2 விதமான சூர்யா காமிச்சாங்களா, அந்த மீன்ஸ் அந்த நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற சூர்யாவை காமிக்கவே இல்லை. மேபி அதை காமிச்சிருந்தா இன்னும்
செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா சர்ப்ரைஸா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் ஃபுல்லா காமிச்சிட்டு என்ன பண்றது, சர்ப்ரைஸாவே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வாட்ச் இன் தியேட்டர். 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, October 10th ரிலீஸ் ஆகுது. ட்ரைலர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் வைஸும் சரி, டிஎஸ்பி பிஜிஎம் வைஸும் சரி, யாரு சூப்பரா இருந்துச்சு. சிவா டைரக்ஷன் மாதிரியே தெரியல. நம்ம நண்பருக்கு பண்ண மாதிரி இதுல பண்ணாம இருந்தா சரி. ஏன்னா ட்ரைலர் லுக் ப்ராமிசிங். அதே மாதிரி படமும் இருக்கணும்னு நான் நம்புறேன், வேண்டேன். ஏன்னா நம்ம தலைவன் சிவாவை பத்தி தெரியும். இன்னைக்கு சிவா சார் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். லெட்ஸ் வாட்ச் எப்படி படம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரைலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சூர்யா ஃபேன்ஸ் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா என்னோட வீடியோஸ் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் சூர்யா வீடியோஸ் மட்டும் எனக்கு பெருசா ரீச் ஆகல. ரியாக்ஷன் வீடியோ மேபி இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. சூர்யா ஃபேன்ஸ் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ட்ரைலர் உங்களுக்கு நான் ரியாக்ட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தா, நான் ஜென்யூனா ரியாக்ட் பண்ண பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.